Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம HDFC credit cardல இருக்க rewards point எப்படி கேஷா கன்வர்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். இதுக்கு நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்க கூடிய HDFC மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை ஜஸ்ட் ஓபன் பண்ணுங்க. சோ ஓபன் பண்ணீங்க அப்படினா உங்களுடைய 4 digit pin நம்பர் கேக்கும். அதை என்டர் பண்ணிட்டு மெனுக்குள்ள போங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்க பேலன்ஸ் அக்கவுண்டும் கீழ நிறைய ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ இதுல லெஃப்ட் சைடு மேல கார்னர்ல பாத்தீங்கன்னா மெனுன்னு சொல்லிட்டு 3 டாட் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் இருக்கும், ரெண்டாவது பே அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழ இன்வெஸ்ட், போரோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல நீங்க ரெண்டாவதா இருக்க பே அப்படிங்கறதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனா கார்ட்ஸ்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த கார்ட்ஸ்ங்கறதை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க கார்ட்ல இருக்க லிமிட்டை எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதையும் போட்டுருப்பாங்க. தென் கீழ உங்களுடைய டெபிட் கார்டோட டீடைல்ஸையும் ஃபுல்லாவே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இதெல்லாம் நீங்க வந்து மேலே இருக்க அந்த கிரெடிட் கார்ட்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க கிரெடிட் கார்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழ இருக்க மெனுவை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு லிமிட் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க அந்த அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கு கீழ உங்களுடைய டோட்டல் கிரெடிட் லிமிட் எவ்வளவு அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ நீங்க வந்து ரீமைனிங்கா எவ்வளவு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் கீழ போட்டுருக்காங்க. அதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு உங்களுடைய ரிவார்ட்ஸ் பாயிண்ட் இப்போ கரண்ட்லி எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அந்த பாயிண்ட்ஸையும் இங்க காட்டுவாங்க. நீங்க வந்து இதுக்கு மேல அதுக்கு கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படினா redeem rewards points னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இந்த ஆக்ஷனுக்கு கீழ 4th ஆப்ஷனா இருக்கும் பாருங்க, redeem rewards points னு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. சோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஜஸ்ட் அதல கன்ஃபார்ம் அப்படிங்கறதை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து நீங்க redeem பண்ணக்கூடிய அந்த rewards point வந்து எந்த மாதிரி டைப்ல வேணும் அப்படிங்கறதையும் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ற மாதிரியான வவுச்சரா வேணுங்களா, இல்லை இன்ஸ்டா வவுச்சர், ஏர் மைல்ஸ் இந்த மாதிரி வேணுமான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து கேஷாக தான் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மூணாவது ஆப்ஷனாக இருக்க கேஷ் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லோட் ஆகிட்டு அடுத்த மெனு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அந்த பாயிண்ட்ஸை காட்டும். அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டையும் காட்டும். ஸோ இது அப்படியே டோட்டலாக கிளைம் பண்ணுறதுனாலும் ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளைம் கொடுத்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணணுமோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கான அமௌண்ட் எவ்வளோங்கிறதையும் ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா கிளைம் ஆகிடும். அதாவது 4 பாயிண்ட்டுக்கு 1 ரூபி அப்படிங்கிறது தான் கால்குலேஷன். ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து 4123 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு டோட்டல் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 1031 ரூபா வருது. ஸோ இதுலேருந்து நம்ம 4000 பாயிண்ட்டை மட்டும் இப்போ கிளைம் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க பாக்ஸில் ஃபஸ்ட் இருக்க பாக்ஸில் வந்து நீங்கள் 4000 அப்படிங்கிறத என்டர் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்துலேயே 1000 அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக காட்டிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து எந்த அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கீழே இருக்க டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு redeem now அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு கீழே பாருங்கள் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதாவது 2 ஒர்க்கிங் டேஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் கிளைம் ஆகும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க, redeem now அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்கும். அதில் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் redeem claim பண்ணதுக்கான அந்த மெனு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். யுவர் கேஷ் redemption request for 1000 is taken up for processing அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெனு ஷோ ஆகும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 4000 பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிட்டோம். மீதி இருக்க 123 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் எகைன் போய் செக் பண்ணி பார்க்கும்பொழுது எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிடியூஸ் ஆனது அப்படிங்கிறத காட்டும். அதாவது வந்து இது உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து போய் கேஷாக கிரெடிட் ஆகாது. நீங்கள் ஆல்ரெடி லிமிட் யூஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அந்த லிமிட்லேருந்து மைனஸ் ஆகிடும். ஸோ இது எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும்னா கண்டிப்பாக ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் 2 டேஸ்க்கு அப்புறமா உங்களுடைய கிரெடிட் கார்டில் போய் செக் பண்ணி பார்க்கும்பொழுது 1000 வந்து ரிடியூஸ் ஆகிட்டு மீதி பில் என்னவோ அது மட்டும் தான் அங்கே இருக்கும். ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.